மாசி மகம் திருவண்ணாமலை சிறப்பு பதிவு. திருவண்ணாமலை மன்னருக்கு ஈசன் மகனாக பிறந்த வரலாறு. அண்ணாமலையார் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் தினத்தன்று பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்திற்கு சென்று வல்லாள மகாராஜாவிற்கு மகனாக இருந்து திதி தர்ப்பணம் கொடுத்து வருகிறார். உலகத்திற்கு படியளப்பவர் சிவபெருமான். அவர் பாத நிழலில் இளைப்பாறத்தான் ஆன்மீகத்தில் பக்குவப்பட்டவர்கள் ஆணவம் அகந்தையை விட்டுவிட்டு அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் அம்மையும் அப்பனுமாக திகழும் ஈசன் மன்னர் ஒருவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த அதிசயம் திருவண்ணாமலையில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. பரம்பொருள் ஈசனால் தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈடு இணையற்ற அந்த சிறப்பை பெற்ற பெருமைக்குரியவர் வீர வல்லாள மகாராஜா. யாக அக்னி வம்சத்தில் உதித்த அவர் வட தமிழகம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மாநிலங்களின் ஒரு பகுதியை உள்ளடக்கிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக திகழ்ந்தார். ஹோய்சால பேரரசின் கடைசி மன்னரான அவர் கர்நாடகத்தில் உள்ள ஹளபேடு நகரை முதல் தலைநகரமாகவும் திருவண்ணாமலையை 2ஆம் தலைநகரமாகவும் கொண்டு 1291ஆம் ஆண்டு தொடங்கி 1343ஆம் ஆண்டு வரை 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். வீர வல்லாள மகாராஜா மிக சிறந்த சிவபக்தன். தினமும் ஈசனாருக்கு பூஜை செய்து வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருந்தார். அண்ணாமலையார் மீது அவருக்கு அதீத பக்தி இருந்தது. இதனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் அவர் செய்த திருப்பணிகள் ஏராளம். 5ஆம் பிரகாரத்திற்கும் 4ஆம் பிரகாரத்திற்கும் இடையே உள்ள கோபுரத்தை கட்டியது அவர்தான். 1328ஆம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்ட அந்த கோபுரம் 1331ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. அவர் நினைவாக அந்த கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோபுரத்தை கட்டி முடித்த போது அவருக்குள் கர்வம் தலை தூக்கியது. எவ்வளவு அழகான பெரிய கோபுரத்தை கட்டி இருக்கிறேன் என்று தற்பெருமை கொண்டார். இதை பார்த்த ஈசனார் அவருக்கு அறிவு சூடு போட முடிவு செய்தார். அந்த கோபுர வாசல் வழியாக திருவீதி உலாவிற்கு வர மறுத்துவிட்டார் ஈசனார். 10வது நாள்தான் வல்லாள மகாராஜாவிற்கு தன் தவறு புரிந்தது. உடனே அண்ணாமலையார் முன்பு விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகே அண்ணாமலையார் 10ஆம் திருவிழா அன்று மட்டும் அந்த கோபுர வாசல் வழியாக வந்தார். இன்றும் அந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. அண்ணாமலையார் அருளால் வல்லாள மகாராஜாவின் ஆட்சி மிகச்சிறப்பான ஆட்சியாக நடந்தது. இயற்கை வளங்களை நேர்த்தியாக பயன்படுத்தியதால் அவரது ஆட்சியில் மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்தனர். எல்லா செல்வங்களும் அவர் காலடியில் கொட்டி கிடந்தன. என்ன இருந்து என்ன பயன்? கொஞ்சி மகிழவும் நாட்டை வழி நடத்தவும் அவருக்கு வாரிசு இல்லை. குழந்தை இல்லாத ஏக்கம் அவரை மிகவும் தவிக்க வைத்தது. குழந்தை பேருக்காக அவர் 2வதாக சல்லமா தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அவளாலும் வல்லாள மகாராஜாவின் வாட்டத்தை போக்க இயலவில்லை. அண்ணாமலையாரிடம் கண்ணீர் விட்டு தன் தவிப்பை வெளிப்படுத்துவார் அரசர். வல்லாள மகாராஜாவின் இந்த துயரத்தை போக்க அண்ணாமலையார் அருமையான ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். துறவிக்கோலம் பூண்டு அரசபைக்கு வந்து வல்லாள மகாராஜாவை சந்தித்தார். தன்னை நாடி வரும் சிவனடியார்களை வரவேற்று நன்கு உபசரித்து அனுப்புவது வல்லாள மகாராஜாவின் வழக்கமாகும். சிவனடியார்கள் எது கேட்டாலும் மறுக்காமல் செய்து கொடுப்பார். துறவி கோலத்தில் வந்திருந்த ஈசனாரை கண்டு அவரது மனம் பரவசமடைந்தது. வரவேற்று உபசரித்தார். பிறகு சுவாமி, தங்களுக்கு அடியேன் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த கேள்வியை எதிர்பார்த்துதானே ஈசனார் வந்திருந்தார். துறவி கோலத்தில் இருந்த அவர், என்னுடன் இன்று ஒரு நாள் மட்டும் தாம்பத்திய உறவிற்கு ஒரு பெண் வேண்டும் என்றார். இதை கேட்டதும் வல்லாள மகாராஜாவுக்கும் அரசவையில் இருந்தவர்களுக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. என்றாலும் கேட்பவர் சிவனடியார் அல்லவா? அவரது இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வல்லாள மகாராஜா உத்தரவிட்டார்.
படை வீரர்கள் திருவண்ணாமலையில் தாசி பெண்கள் குடியிருக்கும் பகுதிக்கு சென்று அழைத்தனர். ஆனால் எந்த ஒரு தாசியும் கிடைக்கவில்லை. எல்லா தாசி பெண்களும் ஒவ்வொரு ஆடவருடன் இருந்தனர். இதுவும் சிவபெருமானின் திட்டப்படி நடந்ததாகும். தாசி பெண் கிடைக்காததால் படை வீரர்கள் வெறும் கையுடன் அரண்மனைக்கு திரும்பினார்கள். இதையடுத்து தாசி பெண்ணை அழைத்து வர வல்லாள மகாராஜாவே புறப்பட்டு சென்றார். பொன் பொருள் உட்பட என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி தர தயாராக இருப்பதாக கூறியும் ஒரு தாசி கூட கிடைக்கவில்லை. மன்னர் கவலையோடு அரண்மனை திரும்பினார். அவரது மனவாட்டத்தை கண்ட இளைய ராணி சல்லமாதேவி அந்த சிவனடியாரின் விருப்பத்தை தான் பூர்த்தி செய்து உதவுவதாக கூறினாள். சிவனடியார் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தார். துறவியை வணங்கி, சுவாமி, என் கணவர் தமக்களித்த வாக்குறுதி ஒருபோதும் தவறாது. அருணாச்சலமே நீயே துணை என்றபடி சிவனடியாரை தொட்டாள். அடுத்த வினாடி துறவி வேடத்திலிருந்த அண்ணாமலையார் ஒரு அழகான குழந்தையாக மாறினார். இதை கண்டு சல்லமாதேவி பிரமித்தாள். அந்த குழந்தையை வாரி எடுத்து உச்சி முகர்ந்தாள். தகவல் அறிந்து வல்லாள மகாராஜா விரைந்து வந்தார். இது அண்ணாமலையாரின் திருவிளையாடல் தான் என்பதை புரிந்து கொண்டு கைகூப்பி வணங்கினார். அடுத்த வினாடி அந்த குழந்தை ஒளியாக மாறி மறைந்தது. அப்போது அசரீரி வாக்கு கேட்டது. குழந்தை பேறு வேண்டி மன துயரம் அடைந்துள்ள பக்தனே, நீ மனம் கலங்க வேண்டாம். இந்த பூலோகத்தில் ஆயுள் முடியும் போது யாமே உனக்கு மகனாக இருந்து உன் ஈம காரியங்களை செய்து முடிப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் அந்த சடங்குகளை செய்வேன் என்றார். இதனால் வல்லாள மகாராஜா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த அதிசயம் நிகழ்ந்த சில ஆண்டுகளில் ஆலயங்களில் எல்லாம் இடித்து ஹிந்து தர்மத்தை அழிக்க டெல்லி இஸ்லாமிய சுல்தான் படையெடுத்து வந்தது. சுல்தானின் படைகளும் வீர வல்லாள மகாராஜாவுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்டிருந்த வல்லாள மகாராஜா படை முன்பு சுல்தானால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பள்ளி கொண்டாடப்பட்டு பகுதியில் முகாம் அமைத்து தங்கியிருந்த போது வல்லாள மகாராஜாவை சுல்தான் நயவஞ்சகமாக ஏமாற்றி கொன்றான். வல்லாள மகாராஜாவின் இறுதிச் சடங்குகளை பள்ளி கொண்டாடப்பட்டு அருகே ஓடும் கௌதம நதிக்கரையில் அண்ணாமலையார் செய்து முடித்தார். அன்று தொடங்கி இன்று வரை அண்ணாமலையார் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் தினத்தன்று பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்திற்கு சென்று வல்லாள மகாராஜாவிற்கு மகனாக இருந்து திதி தர்ப்பணம் கொடுத்து வருகிறார். அன்றைய தினம் காலை அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டு பள்ளி கொண்டாப்பட்டு கௌதம நதிக்கரைக்கு வருவார். அங்கு திதி கொடுப்பார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பள்ளி கொண்டாப்பட்டுக்கு திரண்டு வந்து தம் மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். ஈசனார் திதி கொடுக்கும் போது தாங்களும் அவ்வாறு செய்தால் தங்கள் மூதாதையர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த நிகழ்ச்சியின் போது அண்ணாமலையாருக்கு சம்பந்தம் கட்டும் முறை நடைபெறும். அதாவது அண்ணாமலையாரை தங்கள் ஊர் சம்பந்தியாக ஏற்று பட்டாடை சாத்துவார்கள். பள்ளி கொண்டாப்பட்டு அருகில் உள்ள சம்பந்தனூரை சேர்ந்தவர்களே இதை ஆண்டாண்டு காலமாக செய்து வருகிறார்கள். இதனால் தான் அந்த ஊருக்கு சம்பந்தனூர் என்ற பெயர் ஏற்பட்டது. வல்லாள மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் திதி கொடுத்து முடிந்ததும் சம்மந்தி முறையில் உள்ளவர்கள் எல்லோரும் வாங்கப்பா என்று அழைப்பார்கள். அதற்கு சம்பந்தனூர்காரர்கள் மாப்பிள்ளையை அண்ணாமலையாரை கொஞ்ச நேரம் காத்திருக்க சொல்லுங்கள் என்று உரிமையோடு சொல்வார்களாம். இப்படி பலவிதமான சடங்குகளுடன் அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். பிறகு வழிநெடுக மண்டக பூஜைகளை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையார் ஆலயத்திற்கு திரும்புவார். அரசன் இறந்துவிட்டால் அவனது மகனைத்தானே அடுத்த மன்னனாக முடிசூட்டுவார்கள். அந்த மரபின்படி மறுநாள் அண்ணாமலையாருக்கு அரசராக முடிசூட்டும் விழா ஆலயத்தில் நடைபெறும். இதன் மூலம் அண்ணாமலையார் ஆண்டவனாகவும் அரசனாகவும் இருந்து தங்களை காப்பதாக திருவண்ணாமலை வட்டார பகுதி மக்கள் நம்புகிறார்கள். உலகில் எந்த மன்னனுக்கும் இத்தனை ஆண்டுகளாக இறைவனே திதி தர்ப்பணம் கொடுக்கும் சிறப்பு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வல்லாள மகாராஜா மிக மிக கொடுத்து வைத்தவர். அவரது சேவையை போற்றும் வகையில் திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் அவர் உருவச் சிலை உள்ளது. அதோடு கோபுரத்திலும் சிலை வடித்துள்ளனர். தமிழ்நாட்டில் எந்த சிவாலயத்திலும் சிவபெருமான் யாருக்காகவும் இப்படி ஆலயத்தை விட்டு வெளியில் வந்து திதி கொடுப்பதில்லை.
திருவண்ணாமலை ஆலயத்தில் மட்டுமே ஆண்டுதோறும் இந்த அதிசயம் நடக்கிறது. திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் ராஜகோபுரத்தை கடந்து சென்றதும் வரும் வல்லாள மகாராஜன் கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த அதிசயம்தான் ஆன்மீகவாதிகளுக்கு நினைவிற்கு வரும். வல்லாள மகாராஜன் கோபுரம் போன்று அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு அமைப்புமே அதிசயம்தான். தமிழகத்தின் மிகப்பெரிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயத்தில் 142 தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. இதுவும் திருவண்ணாமலை ஆலயத்தின் அதிசயங்களில் ஒன்றாகும். மாசி மகம் நடைபெறும் திருவண்ணாமலை திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.